பார்த்து போனோம் மேடை, பழைய மேடை சரிஞ்சு எரிஞ்சு போயிடாம ஈரத்துல. வாங்கம்மா கும்மி அடிக்க வாங்கடா எல்லாரும் வாங்க. வாடா டீச்சரு. தன்னாரே பொடி தன்னாரே பாருங்க கலரி பாருங்க இருக்கு மாரியம்மனை கொண்டாடி மின்னல பாருங்க ஆன மரத பாருங்க ஆனா பாருங்க அறையிலிருந்து ஓம் சக்தி அறையிலிருந்து மாரியம்மனை அழகு மின்னல பாருங்க குதிரை மரத பாருங்க புதிச்சு மரத பாருங்க எங்கடா கீழே சாமி எந்திரிக்க சொல்லுடா. எந்திரிமா சாமி. வந்திருக்கிறது யாரு? குடிச்சிருக்க யாரு? ஆம்பளை சாமி. கைய மாத்திரம் அயோக்கிய பல மாத்து பொம்பளை கிடைக்காம இங்க வைக்கிறான் பாரு. சாமி எனக்கு தெரியுது. ஞானக்கண்களுக்கு மட்டுமே தெரியும். சரி சார், வந்திருக்கிறது யாரு? வந்திருக்கு யாருன்னு கேட்கிறேன். ஆமா சார், நான் தான்டா பிள்ளையாரப்பா. சாமி என்னப்பா பிள்ளையார் என்ன தும்பிக்கை இருக்கணும்ல? கீழே இருக்கு சாமி. தார்ப்பை போட்டு மறந்துட்டாங்க. சரி, வந்திருக்கிறது பிள்ளையார் மேல பெருச்சாலியம் இல்ல. சரி சாமி. நான் கடப்பார முனி. கடப்பார முனி. ஆமாப்பா. சரி சாமி. என்னப்பா அந்த பிள்ளைக்கு குறை? எங்க அக்காவுக்கு நல்ல ஊரு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருச்சு. 10 வருஷம் ஆயிருச்சு. 10 வருஷம் ஆயிருச்சு. சரிதா. ஆமா, அவங்களுக்கு வயித்துல ஒரு புழு பூச்சி குழந்தை எதுவுமே இல்ல சாமி. புருஷன் எங்க இருக்கா? ஃபாரின்ல இருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷம் 3 வருஷம். 3 வருஷத்துக்கு ஒரு மயிரின் அப்பள வரக்கா. ஏன் சாமி பறக்க? நான் சொல்ற பரிகாரத்தை பண்ண புழு பூச்சி உண்டாயிரும். சரி சாமி. நைட் 1 மணிக்கு முள்ளுங்கிட்டு போகக்கூடாது, இங்கிட்டு போகக்கூடாது, சென்டர்ல நிக்கணும். சென்டர்ல நிக்கணும். 1 மணிக்கு நல்ல லட்சம் சாப்பிட குளிச்சு தலையை விரிச்சு போட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு கனகாம்பரம் கேட்டேன். என் காலம் வச்சுடாடி கடல் மேல சாமி அசிங்கமா பேசாத. தலை நிறைய மல்லிகை போச்சு. மல்லிகை போச்சு. என் சன்னதிக்கு வர சொல்லுடா. என் சன்னதி திறந்து கிடக்கும். கடப்பார முடி போட்டு அனுப்புவேன். சாமி அப்படியே சன்னதியில வந்து 2 நெய் விளக்கு வாங்கி போட்டு சரி திரும்பி பார்க்காம வீட்டுல போய் கொல்லப்புறத்துல போய் குச்சி எடுத்து நோண்ட சொல்லு, நிறைய புழப்பூச்சி வந்துடும். சாமி புல்ல அது புருஷன்டையில கேட்கணும். நீங்க சாமி தானே? அதை நான் இப்ப கொடுக்கறது இல்ல. சரி நரம்பத்துல சரி சாமி. எங்க வேணாலும் சன்னதிக்கு 90 போடுங்க. உனக்கு போன மாசம் தானே கல்யாணம் ஆச்சு சாமி. உடனே பிள்ளை வர கேட்டீங்கன்னா அது நான் ஒரு மினி பசங்க கேட்டவன வர ட்ரையலுக்கு தானே? ட்ரையலா? அப்ப கோபி நல்லா வண்டி ஓட்டுவானே. இப்ப மட்டும் கொலட்டுவேன். சாமி என்னத்தா? எங்க அக்காக்கு நல்ல ஒரு வண்டி வாங்கணும் சாமி. வண்டி ஒரு சுத்து முரட்டு வண்டியா வாங்கணும். ஏன் சாமி? கருத்துருச்சுல. சரி சாமி. சரி சாமி. வண்டி வாங்கணும். ஆமா சாமி. நான் சொல்ற வண்டியை வாங்கடா. சரி சாமி. புல்லட்டு வாங்கினீங்கன்னா உன் மரத்துக்கு ஸ்டாண்டு போட முடியாது. உன் காலில் விழுந்து வடக்கு உதச்சிக்கிட்டு கிடப்பேன். கோவிந்தாவா? வண்டிக்கு சாமி. சும்மா இரு, தண்ணி வேற. அவளுக்கு கோவிந்தா தெரியல. சரி. எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும் ஓடுமுடா. சரி சாமி. சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்கார பஞ்சர் ஆக்கிடுவேன். அதனால நான் பத்த மகளை நொங்கு வண்டி செஞ்சு தெருவா கவட்ட கம்பள ரெங்குன்னு ஓட்டுறேன். சாமி ஒரு வீல் பிடிங்கிருச்சுன்னா சீசன் டைய மாத்திக்கலாம். சரி, அப்ப அன்சீசன்னா 5 தினம் வேற சிரட்டை எடுத்து போட முடியாது. சரி சாமி போட்டு விடுங்க. வாங்கட்டா சாமி. என்னதா? எங்க 2 பேருக்குமே வீடு கட்டணும் சாமி. 2 வீடு. ஆமா, ஒன்னாவே சொல்லிருங்க. ஒன்னாவே சொல்ல? ஆமா ஆமா. இதுக்கு நானா சொல்ல முடியாது. ஆமா, இதுக்கு நான் என் முனியன்ட்ட கேட்கணும். கேட்டுதான் சொல்லணுமா? ஆமா. சரி, அவர்கிட்ட கேட்டு எனக்கு நல்ல பதிலா சொல்லுங்க. நல்ல பதிலா சொல்லுங்க. கருப்பா ஏண்டா ஓம்புலப்பா சாமி கீழே வீடு கிட்ட தானத்தை கேட்டிய? ஆமா. அவன் தாண்டா வானந்தோட வந்து நிக்கணும். வருவாரா? கண்டிப்பா. நீ தச்செஞ்சவன் வருவியா?
நீ எதிர்த்து பேசுறது ஓடி போயிட பயந்து. சரி சரி. ஏய் ஏய் வம்பாரம் வைக்காம வருவா. இருத்தா. சரி வர சொல்லுங்க. உன் பிள்ளடா கண்கலங்கி நிக்குது. 2 பிள்ளையுமே உன் பிள்ளைங்க. மாமி நீ சொல்ற வீடு அதை கட்டுங்க. நிம்மதியா இருக்கட்டும். வாட வந்து சொல்றா. நீங்க 2 பேரும் தெருவுல தான் தெரிய போறீங்க. 2 வீடு இல்ல, அதான் ஒரு வேமா கூப்பிடுறேன். இருத்தா. அவன் நினைச்சவன் வரணும். உங்க அப்பத்தா புடிச்சனா சாமி அவன் நினைச்ச நேரம் தான் வருவேன். சரி கேட்டு வரேன், பதில் சொல்லுங்க. சொல்ற நீ சொன்னதை நான் சொல்லவா? ஆமாப்பா. நீங்க என்ன சொல்லுங்க? இரா நீ வேமா சொல்லிடுவா. இரு நான் சொல்லிடுறேன். வரி நீ வாத்தா உத்தரவு கொடுத்துட்டேன். நான் சொல்றேன் கூட கட்டுங்கடா. சரி சாமி. மாடி வீடு கட்டுனேன்னா கேரளாவுல போய் நானும் செய்வன தகட வச்சு வீட்டை மடமடல செலுத்துருவாங்க. சரி சாமி. மண்ணு வீடு கட்டுனேன்னா மழை வேஞ்சு கரைஞ்சிடும். சரி சாமி. கூரை வீடு கட்டுனா பிடிக்காம போய் பிளாக்ல கட்டிங்கப்படுத்தியே வச்சு விட்டுருவேன். சரி சாமி. அதனால நான் பெத்த மகளை குற்றால பிராட்டு படத்திலே படுத்துக்கங்கடா. சரி சாமி. கரண்ட் புள்ளி வீட்டோட எதுவும் கிடையாது. நினைச்ச நேரம் படுத்து இப்ப எந்திரிச்சு வீடு கட்டணும்ல, அது தெருவுல தெரியுங்க. சரி சாமி. 2 பேரும் போயிடும். வாங்கத்தான். வாங்கத்தா. சாமி துணி போடுங்க, சீக்கிரம் போடுங்க சாமி. என்ன நோத்தாவோட சாமி எடுத்து குளிக்காத முடியும். 2 பேரும் குளிக்கவே இல்லை. என்னடி உங்களுக்கு சாமி வரும்? எனக்கு சாமி வர மாதிரி இருந்துச்சு. அக்காட்ட போய் சொல்லிட்டு வந்துருச்சு சாமி. அது என்ன உங்க அப்பத்தா நீங்க சொல்ற மாத்தி மாத்தி போகும். மாறி போகும்ல, உங்களுக்கு மட்டும் கடப்பேற மணி வருது. வாங்கத்தா. போடுங்க 2 பேரும். உங்களுக்கு நல்ல புத்தியை போங்கத்தா. சாமி மலை ஏற போகுது. ஆமா யாரு என் கையில பிளிச்சிங் பண்ற போட்டா? யாரும் உங்க கையில பீச்சிங் போர்டுலாம் போடல சாமி. இவ்வளவு நேரம் உங்களுக்கு கடப்பார முடி வந்து எல்லாருக்கும் குறி சொன்னாங்க. சாமி வந்துச்சா? ஆமா. எனக்கு நீங்க சாமி வராதடி. ஏன் சொல்றீங்க? நான் 2 நாளா ரூம்ல தண்ணிய வேலை குளிக்காம தரேன். எங்கிட்ட சாமி வரும். அத்தாடி. ஆமா அப்படி என்னதான் இருந்தாலும் பாடலோட பாடலாக அண்ணாத இடையழகி அலங்கார இடையழகி சின்ன இடையழகி செல்லம்மா நீ புறப்படி தரு பார்க்க செல்லம்மா செல்லம்மா நீ புறப்படி தரு பார்க்க செல்லம்மா செல்லம்மா செல்லமா 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 செல்லமா
அடிக்கிற கண்ணாட்டா என்ன கண்டு நாம போறையடி என்னாட்டா என் அம்மா அடிக்கிற கண்ணாட்டா என்ன கண்டு நாம போறையடி என்னாட்டா சும்மா நீங்க பேசினாக்க என்னாட்டா சும்மா நீங்க பேசினாக்க என்னாட்டா உம்படி சத்தாலி தீவிர இடுமா என்னாட்டா உம்படி சத்தாலி தீவிர இடுமா என்னாட்டா